ஷின்சான் தரையில் படுத்து கார்ட்டூன் பார்க்கிறான். கையில் சிப்ஸ், வாயில் சாப்பாடு. அம்மா சமையலறையிலிருந்து கத்துகிறாள், ஷின்சான், வீட்டுப்பாடம் செய். ஆனா அவன் சிரித்து டிவியை இன்னும் ஜோராக போடுகிறான். அடுத்த நாள் பள்ளியில் ஆசிரியர் சொல்கிறார், நாளைக்கு எல்லாரும் வீட்டுப்பாடம் கொண்டு வரணும். மாணவர்கள் எல்லாரும் தலையாட்டுகிறார்கள். ஷின்சான் மட்டும் சிரித்து டைனோசர் வரைஞ்சிட்டு இருக்கிறான். பின்னால பண்ணிக்கலாம் என்று சொல்லிக் கொள்கிறான். இரவு 10 மணி ஆகுது. அம்மா அவனை கட்டாயப்படுத்தி மேசையில் உட்கார வைக்கிறாள். ஷின்சான் புத்தகத்தை திறந்து 2 வரி எழுதி, ஆஹா தூக்கம் என்று ஹாய் என தூங்கிடுகிறான். அடுத்த நாள் காலை அவன் ஓடி ஓடி நோட்டு புத்தகம் தேடுகிறான். படுக்கையின் கீழே, பொம்மை பெட்டிக்குள், குளிர்சாதன பெட்டியில் கூட பார்த்தான். அந்த நேரம் ஷிரோ அவன் புத்தகத்தை கடிச்சிட்டு ஓடுறது. ஷிரோ, என் வீட்டுப்பாடம் கொண்டு வா என்று பின்னால் ஓடுகிறான். ஆசிரியர் கேட்கிறார், ஷின்சான், உன் வீட்டுப்பாடம் எங்கே? எல்லா மாணவர்களும் தங்களுடைய புத்தகத்தை காட்டுகிறார்கள். ஷின்சான் மட்டும் சிரிச்சிட்டு நின்றிருக்கிறான். அவன் மெதுவாக சொல்றான், மிஸ், நான் வீட்டுப்பாடம் ஷிரோவிடம் கொடுத்தேன். அவன் அதை எடுத்துட்டு ஓடிட்டான். முழு வகுப்பும் சிரிச்சிட்டி குலுங்குது. ஆசிரியருக்கும் சிரிப்பு வந்தே தீருது. ஆசிரியர் சிரித்தபடியே சொல்றார், அடுத்த முறை நீயே உன் வேலை செய் ஷின்சான். ஷின்சான் உடனே சொல்றான், சரி மிஸ், ஆனா ஷிரோ வரைஞ்சா சின்ன ஹோம் வருமா? ஷின்சான் வீட்டுக்கு போகிறான். ஷிரோவுடன் நடக்கிறான். இனி வீட்டுப்பாடம் கதைகள் வேண்டா ஷிரோ. ஷிரோ குறைக்கிறான்.